தமிழக மீனவர்கள் கட்சியின் சார்பாக நடக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்த அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நடக்க இருக்கின்ற 2026 தமிழக சட்டமன்ற எலெக்ஷனில் தமிழக மீனவர் கட்சியும் நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள், வாழ்விடங்கள் இதை பாதுகாக்கும் அரசாங்கம் எங்களுக்கு தேவைப்படுது. அதனால யாருக்கு இந்த எலெக்ஷனில் எங்களுடைய ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதுல சந்தோஷப்படுறோம். இப்போதைக்கு கடந்த 5 ஆண்டு காலமாக ஆண்டுகிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி மீனவர்களுடைய நலன் காக்கிற ஆட்சியாக இருக்குது. அதனால் எங்களுடைய ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு, தார்மீகமான ஆதரவை தமிழக முதல்வருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் சந்தோஷப்படுறோம். அடுத்து மீனவர் நலனில் மென்மேலும் இன்னும் அக்கறை எடுத்து நிறைய விஷயங்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்குது. இந்த 5 ஆண்டுகளில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க. படிப்படியாக இன்னும் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தார்மீகமாக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். எங்களுடைய மீனவ மக்கள் எல்லாருமே நன்றி உணர்வு உள்ளவங்க. இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த திராவிட மாடல் எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதற்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலியமா நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் பத்திரிகையாளர் நீங்க கேட்கலாம். மீனவர்களை இந்த ஆட்சி 5 வருஷம் ஆட்சியில் நிறைய பேர் அரசு பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள பொருள் கொடுக்கலாம் அவங்க, சரிங்களா? முன்னிட்டும் வரல. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க இல்ல, மீனவர்களை யார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? லேட்டஸ்டா கூட அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி விடுறாங்க. ஆனா அரெஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. இல்ல, கண்டிப்பா இது தமிழக அரசாங்கம் கோரிக்கைகளா, கடிதங்களா வெளியுறவுத்துறை செயலாளருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் கடிதம் எழுதுறாங்க. இது 2 நாட்டு பிரச்சனை. ஒரு மாநில அரசாங்கம் எந்த எல்கைக்கு போய் குரல் கொடுக்கணுமோ அதை தமிழக முதல்வர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மத்திய அரசாங்கம் தான் இது ஒரு தீர்க்கமான நிலைப்பாடு எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வை எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பா புரியலன்னா கண்டிப்பா கண்டிப்பா இப்படி ஒரு கேள்வி கேட்கணும். வெயிட் பண்ணுங்க பிரதர், இப்படி ஒரு கேள்வி வரும் நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். கண்டிப்பா பிரதர், நான் சொல்றேன். என்ன பண்றது கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க. மீனவர்களுக்கு சீட்டு கொடுக்கல, நீங்க எந்த தரவுகளின் அடிப்படையில் சொல்லுவீங்க? மீனவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. மா சுப்பிரமணியம் ஒரு மீனவர். அதை ஃபர்ஸ்ட் தரவுகளோட கேள்வி கேளுங்க. மா சுப்பிரமணியம் என்பவர் ஒரு மீனவர். அவருக்கு மீனவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. சமத்துவம், சமூக நீதியை காத்திருக்காங்க. ஒரு மீனவன்னா அந்த எல்லையில தான் இருக்குன்னு தாண்டி ஒரு சுகாதாரத்துறைக்கு ஒரு மீனவர் அமைச்சர் வச்சிருக்காங்க. தரவுகளோட கேளுங்க சகோதரர். புரியல. கச்சத்தீவு மத்திய அரசாங்கம் தாரை வார்த்தது. புரியல. திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு. அன்றைக்கு இருந்த விஷயத்துல அன்னைக்கு நாடாளுமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்திருக்காரு. இதுக்கான புரியல. அன்னைக்கு கிடையாதுங்க. அன்னைக்கு ஐயா திருச்சி சிவா கிடையாது. இது நீங்க கேட்கிற கேள்விகள் அத்தனைக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். பதில் சொல்றேன். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். இன்றைக்குள்ள நிலைப்பாடுல மீனவர்கள் நல்லா இருக்கிறாங்க, அது தொடருன்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவிக்கிறோம். அது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கறது சரியா இருக்கும். நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, மீனவர்களை புறக்கணிச்சிருக்காங்க, மீனவர்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். அது இதே போல கடந்த 5 ஆண்டுகளா ஒரு எங்க மீனவர் அமைப்புல என் சகோதரர்கள் அமைப்புகள் வச்சிருக்காங்க. அவங்க திராவிட முன்னேற்றத்துக்கு எதிரான பரப்புரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பரப்புரையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வலைத்தளம் எல்லாத்துலயும் மீனவர்களுக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்கல அப்படின்னு ஒரு பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காண்டிதான் இன்றைக்கு மீனவராக ஒரு அமைச்சரே இருக்கான்ற அந்த விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கோம். திமுக மீனவ சமுதாயத்தை போயிட்டு ஓட்டு கேட்கும் போது அவங்க விரட்டி அடிக்கப்படுறாங்கன்னு ஒரு விஷயம் போயிருக்கு. எங்க சார் அப்படி சொல்லுங்க? எக்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார் இருக்காங்க. ஆமா, சொல்லுங்க. அவர் தொகுதியிலே நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொகுதி எம்எல்ஏ போயிருக்காரு. அவங்க போன் நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஜெயக்குமார் மட்டும் உள்ள அனுப்புறாங்க. எந்த தொகுதியிலயா? ராயபுரம் தொகுதி. ராயபுரம் தொகுதியில் அப்படி எந்த ஒரு நியூஸ் நாங்க பாக்கலையா? எங்க மக்கள் அதாவது அவங்க கட்சியோட நிலைப்பாடு மீனவ சமுதாயம் சொல்றீங்க. கண்டிப்பா நீங்க பார்க்க மாட்டீங்கன்னும் போது அப்ப எப்படி நீங்க மத்தவங்களுக்குலாம் நீங்க உதவி பண்ணுவீங்க? இல்ல, புரியல. மீனவ சமுதாயத்துக்காக தான் நம்ம நிக்கிறோம். ஆமா, கண்டிப்பா. சரிங்களா? இது மாதிரி ஒரு விஷயம் பேசுறாங்க. மீனவ சமுதாயம் இல்ல எங்களுக்கு தெரிஞ்சது மீனவ சமுதாயத்துல பாத்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய கட்சிகள் நிறைய பேர் உறுப்பினர்களா இருக்கிறாங்க.
அவங்கவுங்க கட்சிக்கான வேலைகளை அவங்க செய்யறாங்க. நாங்கள் கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்க மக்களுக்கான சேவைகளை மட்டும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எங்க மக்களுக்கான குரல்களை என்னைக்கு நாங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். பழையற்காடு இந்த மாதிரிலாம் ஏரியாலாம் மீனவ சமுதாயம் ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா. இதுவரைக்கும் என்ன பண்ணுச்சு திமுக சொல்லுங்க. புரியல. மீனவ சமுதாயத்துக்கு என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சுன்னு தரவுகளோட இருக்கு. மெரினா இருக்குல்ல. ஆமா. சைட் திரும்புறீங்கல்ல. ஆமா. அங்க இருக்க ரோடு இது பண்றேன்னு சொல்லி அங்க அகற்றினாங்க. அது வந்துட்டு அது வந்துட்டு நீதிமன்ற உத்தரவின்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில வந்துட்டு அரசாங்கம் எதுவுமே போடல. நீதிமன்றத்துல நீதிமன்ற உத்தரவுப்படி அதை பண்ணிருக்காங்க. அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் அரசாங்கமா? புரியல. மக்களுக்காக தான் அரசாங்கம். ஆனா ஒரு முடிவு எடுக்குதுன்னா அரசு தரப்புல நீதிமன்றத்துல தான் பேச முடியும். நீதிமன்றம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பேச போறீங்க? இல்ல புரியல. எதை எடுத்திருக்காங்க? இன்னைக்கு நீங்க இல்ல இன்னைக்கு உங்கள்ட்ட நான் கேக்குறேன். இன்னைக்கு பாத்தீங்க, நீங்க சொன்னீங்க நம்ம பட்டினப்பாக்கம் திருமணம் அங்குள்ள மீன் குளங்கள் மீன் சந்தைகளுக்கு ஒரு நவீன மீன் சந்தை கட்டி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பாத்துருக்கீங்களா எனக்கு தெரியல. மக்கள் அங்க மீனவ சமுதாயம் இருக்கவங்க ஏத்துக்கிட்டாங்க. இல்ல கண்டிப்பா ஏத்துக்கிட்டாங்க. அங்க இருக்க ஒரு மீனவ இதுதான் சங்கம் தான் ஒண்ணு. சரி. எடப்பாடி கிட்ட போயிட்டு முறையிட்டு இருக்காங்க. எடப்பாடி என்ன முறையிட்டு இருக்காங்க? போயிட்டு நீங்க தான் வரணும், ஏன்னா இவங்க எங்களை மதிக்க கூட மாட்டாங்க. சரியா? அது வந்துட்டு அவங்க வந்துட்டு கடந்த 5 ஆண்டுகளா அவங்களுடைய அத்தனை விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு பாரதிய ஜனதாவுடைய சார்ந்தவங்களா இருந்துதான் இந்த 5 ஆண்டுகள் அவங்களுடைய செயல்பாடு இருக்கு. எலெக்ஷன் நேரத்துல அவங்க அதான் செய்வாங்க. எலெக்ஷனுக்காக அதை பண்றாங்க. நீங்க சொன்னீங்க மீனவ சமுதாயத்துக்கு வந்து நல்லபடியா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா மறுபடியும் அதே வந்து மீனவ சமுதாய மக்கள் வந்து அதே ரோட்ல வந்து நிக்கிறாங்க. அது வந்து ரோட்ல கடை இல்ல கண்டிப்பா கடைகள் இல்ல கண்டிப்பா நீங்க அது கடைகள் கிடையாது. நீங்க போய் பாத்தீங்கன்னா கூடங்கள் தெரியும். அவங்க வந்து இன்னைக்கு பிடிச்சிட்டு வர வலைகள் விளர்த்துறத அந்த இடத்துல வளர்த்துறாங்க. சண்டே கூட தான் சார் சொல்றேன். இப்போ வந்து நீங்க வலைகளை பிடிச்ச மீனை வந்து அவங்க பண்றது ஓகே சரிங்களா? ஆனா வந்து வெளிய இருந்து வாங்கி வர மீனை கூட அங்க தான் விக்கல. கூடத்துல தான் விக்கிறாங்க, வெளிய விக்கல சார். சண்டே பார்த்து வந்தேன் சார். மீன் கூட இருக்கு சார். நீங்க போய் பாருங்க. நான் வேணா இந்த சண்டே வரேன், பார்க்கலாம். சரியா? சரி, இதுக்கு தீர்வு எந்த அரசு நீங்க கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? திராவிட நீங்க வந்து இந்த ஆட்சி தான் சொல்றீங்க. ஆனா புடிச்சிட்டாங்க விடமாட்டாங்கன்னா அது மத்திய அரசுன்னு சொல்றீங்க. மத்திய அரசு போனவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி அங்க நம்ம மீனவர்களை சுடுவோம், இலங்கைக்காரங்க அரெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க, சுடவும் செய்யறாங்க. கண்டிப்பா இது நடந்துட்டு தானே இருக்கு. நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு சரியான திமுக ஆட்சி இருக்கீங்க. போனாடி திமுக ஆட்சி நீட் நிறுத்துறாங்க. நீட் நிறுத்துறாங்களா? புரியல. போனாடி நீட் நிறுத்துறேன் நான் அப்படி நான் நீட் நிறுத்துறாங்களா? பெட்ரோல் விலை குறைக்கிறேன் நாங்க நிறுத்துறாங்களா? பெட்ரோல் விலை குறைக்கிறேன் நாங்க குறைச்சாங்களா? ஓசி பஸ்ல போறது கிட்டதான் சார் செஞ்சாங்க, அடிக்கதான் செஞ்சாங்க. சரி, நீங்க பாத்து தானே இருக்கீங்க. அதுக்கெல்லாம் என்ன பதில்? அனைத்துக்குமான பதில் தான் நாங்க சொல்றோம். நான் என்னோட சார் கிடையாது சார். என்னோட சமூகத்துக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, அதை தான் நான் பேச வந்திருக்கிறேன். இல்ல எல்லா அனைத்து சமூகமும் இருக்கணும் செய்யறாங்க. அனைத்து மக்களுக்காண்டி தான் பேசுறோம். கண்டிப்பா அதை தான் சார் சொல்றேன். கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை பிரச்சனை வந்துட்டு இரு நாட்டுக்கான வெளியுறவுத்துறையோட பிரச்சனை. அதுல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாது. மத்திய அரசாங்கம் தான் செய்யணும். தமிழக அரசாங்கம் வந்துட்டு இது திராவிட முன்னேற்ற கழகம் 2014 வரை பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மத்திய அரசாங்கத்துல அங்கம் வகிச்சிருந்தாங்க. அங்கம் வகிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க இலங்கையில பிடிச்ச படகுகள் திரும்ப வந்துச்சு. மீனவர்களும் திரும்ப வந்தாங்க, படகுகள் திரும்ப வந்துச்சு. மோடி அவர்கள் கவர்மெண்ட் வந்த பிறகு படகுகள் திரும்பி வரல. கோடிக்கணக்கான படகுகள் வந்துட்டு இலங்கை வந்து அவங்களே வந்து ஏலம் விட்டுருக்காங்க. இதுக்கான தீர்வு யார் எடுக்கணும்? மத்திய அரசாங்கம் எடுக்கணும். மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டிய தீர்வு இது மாநில அரசாங்கம் கையில எதுவுமே கிடையாது. இல்ல புரியல. இலங்கையில நம்ம தமிழர்கள் போய் ஆமா சார். மீனவர்களை விட்டுருக்காங்க சார். படகுகள் விடல சார். படகுகள் லிஸ்ட் அவங்க தரவுகளோட உங்களுடைய அலைபேசிக்கு நான் சொல்றேன் சார். தரவுகளோட கண்டிப்பா பண்றாங்க. ஆனா வந்து நடுக்கடல்ல வந்து பேனா சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க. அது சீமான் இல்லனா அது வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க. கண்டிப்பா. அப்ப வந்து மீனவ சமுதாயம் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இல்ல சார். சார் பேனா சிலை வைக்க கூடாதுன்றது எங்க நிலைப்பாடு. அப்ப வந்து அதுக்கு மட்டும் நீங்க திருப்பீங்க. அப்படி இல்ல சார். எங்க சமூகத்துக்கு நல்லது செய்யறத நாங்க ஏத்துக்குறோம் சார். அப்புறம் விட்டா எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கல. பேனா சிலை அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க சார். அவங்க வாபஸ் வாங்குங்க சார். சீமான் வந்து சகோதரர் சீமான் அவர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மீனவ சமுதாய குரலாது இருக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வாபஸ் விட்டு வாங்கிருக்காங்க சார். கண்டிப்பா அதுக்கு மட்டும் இல்ல சார். ஒரு திட்டங்கள் வரும்போது அதை மக்களுக்கு எதிரான திட்டங்கள் வரும்போது கண்டிப்பா எதிர்த்து தெரிவிப்போம். அதே போல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு மெரினாவில இருந்து உத்தண்டி வரை கடல்வழி மேம்பாலம் பண்றதுக்கு பேசியிருக்காங்க. ஐயாவோட பேசியிருக்காங்க.
அடுத்த ஆட்சி அமைஞ்சுன்னா அது நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பா போய் பேசுவோம் சார். ஏன்னா மீனவர் வாழ்விடங்கள் பாதிக்கப்படும், அதை நாங்க பேசுவோம். என் மக்களுக்கு எதிரான விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் பொழுது அதை நாங்க கேட்போம். கேட்கிற இடத்துல இருப்பாங்க, நிறைவேற்றி தருவாங்க. அந்த எங்க மக்களுக்கு எதிரான திட்டங்களை அவங்க செய்ய மாட்டாங்க, செய்யவும் நாங்க அனுமதிக்க மாட்டோம், விட மாட்டோம். எங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு வைப்போம். 100% கோரிக்கையை வந்துட்டு எல்லா அரசாங்கம் நிறைவேற்றது கிடையாது. நிறைவேற்றுற இடத்துல வந்துட்டு இருக்கிறவங்க நாங்க கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கோம். நாங்க கேள்வி எப்ப எங்க குரல் வந்து குரவலை நெரிக்காம அவங்க பண்ணி தருவாங்க நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க ஆதரிக்கிறோம். மீனவர்களை தொட்டா நாங்க சுடுவோம், நாங்க ஒரு படை கலப்பை சார் அவ்வளவு தெளிவா அவ்வளவு பகிரங்கமா இது தேட்டர் பார்க்கறத சொல்றாரு. ஆனா அவர் திமுக அப்படி பேச மாட்டாங்க. மீனவ சமுதாயம் அதுக்காக தான் சார் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியாதது கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் நீங்களே இந்த கேள்வி கேட்க கூடாது. அதாவது மீனவரை சுட்டா நான் சுடுவேன்னா அதற்கான இது யாருமே இல்ல சார். அதுக்கான ரைட்ஸ் வந்து மாநில அரசாங்கத்துல இல்ல சார். சார் கிடையாது சார். மாநில அரசாங்கத்துக்கு அந்த இது இல்ல சார். மாநில அரசாங்கத்துக்கு அந்த இது கிடையாது, மத்திய அரசாங்கத்துல இருக்கு. ஒரு பத்திரிகையாளரா நீங்க இந்த கேள்வி கேட்கறதே தவறு. புரியல சார். வார்த்தை சார் அண்ணன் சீமான் சொல்றது வார்த்தைக்கு நல்லா இருக்கும் சார். வார்த்தையா பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அது நடைமுறை அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஒரு பத்திரிகையாளரா அனைத்து அரசியலும் தெரிஞ்சவங்க நீங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. அது நடக்காது சார். மத்திய அரசாங்கம் தான் அதுக்கான தீர்வு எடுக்க முடியும் சார். மாநில அரசாங்கத்துல எதுவும் செய்ய முடியாது சார். இரு நாட்டு வெளியுறவுத்துறை பிரச்சனை சார். அது புரியல என்ன சார்? காங்கிரஸ் இருந்தாரு. ஆமா ஆமா ஒழுங்கு புரியல. கச்சத்தீவை தாரை வாத்திருக்காங்க. அது கொள்கை வெளிமொழி சார். சார் அதான் சார் சூப்பர் வந்ததுல இருந்து இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. கச்சத்தீவு பிரச்சனையை கேட்டுட்டு இருக்கீங்க, நல்லது. என் மக்களுக்கான தீர்வு உள்ள விஷயம் தான். இதுக்கு நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்றேன் சார். சார் கண்டிப்பா போக வேண்டியிருக்கு சார். சரி சரி சார். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என்ன அப்படின்னா, நீங்க கேட்ட கேள்விகள் அத்தனை நியாயம். நான் பதில் சொல்றேன். 56 இன்ச் மார்புள்ள மோடி, நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தை வல்லரசான இந்தியாவாக்குன்னு சொன்னார்ல. தமிழ்நாட்டோட நாடு இலங்கையில போய் பேச முடியாதா சார்? போன எலெக்ஷன் பரப்புரைக்கு முன்னாடி வந்துட்டு இலங்கையில போய் அப்மாடி மீனவர் பிரச்சனை பேசியிருப்பாருன்னு பார்த்தோம். இலங்கை கவர்மெண்ட்ல மீனவர் பிரச்சனை ஒரு பிரதமர் பேசல. அதே போல இன்னொன்னு சொல்றேன் சார். அம்மையா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு சாமி கூட போயிருக்கும் போது மீனவர்கள் அங்க சிறைப்பட்டிருந்தாங்க. ஒரு போன் கால ரிலீஸ் பண்ண முடிஞ்சிச்சு மத்திய அரசாங்கத்தில். அன்றைக்கு அவங்க நீதிமன்றத்தில் சமரிக்க மீனவர்களை மத்திய அரசாங்கம் நினைச்சா மீனவருக்கான தீர்வு உடனே எடுத்து கொடுக்க முடியும் சார். மத்திய அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது சார். திமுக கொடுத்த அழுத்தங்கள்னாலதான், திராவிட முன்னேற்ற கொடுத்த அழுத்தங்கள்னாலதான் கோடிக்கணக்கான ரூபாயில பிடிக்கப்பட்ட எங்களுடைய படகுகள் திரும்பி வந்துச்சு சார். இன்னைக்கு அந்த படகுகள் இல்ல, படகுகளை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் படகு பிடிச்சி அவங்க அரசுடையமாக்கப்பட்டு நாட்டுடையமாக்கப்பட்டு ஏலம் விடுறாங்க. அந்த அவல நிலை திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில ஆளும் அரசாங்கத்தில் இருக்கும்போது நடக்கல சார். இது உண்மை. நீங்க வேணா வந்து தரவுகள் எடுத்து பாத்துக்கிறீங்க சார். நீங்க தரவுகள் எடுத்து பாருங்க சார். இப்போதைக்கு இந்த காலகட்டத்துல இன்னும் 10 நாள் தான் இருக்கு. கண்டிப்பா இந்த நேரத்துல வந்து அவங்க சப்போர்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா இப்ப எல்லாமே பணம் ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு காசு கொடுக்குறாங்க. இப்போ திடீர்னு நீங்க வந்து சார் இன்னைக்கும் சொல்றேன், நாங்க நிறைய யோசிச்சு ஆழமா சிந்திச்சு மக்களுக்கான எந்த விஷயங்கள் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சாரங்கள்ல நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து பண்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம், கடைசி நேரத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, 10 நாட்கள் இருக்கு. என் மக்கள் சிந்திக்கணும் அப்படின்றதுக்காண்டி மட்டும்தான் நாங்க இந்த பத்திரிகைகளை சந்திப்பு வச்சிருக்கோம். அதே போல நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே காசாயிட்டுன்னு சொல்றீங்க. அப்படின்னா நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்துட்டு எல்லா கட்சிகள் மாதிரி போயிட்டு ஒரு முதல்வரை பார்த்துட்டு யாரையும் பார்த்துட்டோ எங்கேயாட்டும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வரல. என்னுடைய நிலைப்பாடே முதல்ல நான் பத்திரிகை மூலியமா தான் தெரிவிக்கிறேன். யாருக்கிட்டையும் வந்துட்டு தனிப்பட்ட முறையில பார்த்துட்டு வந்து நான் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குறேன். நான் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலியமா தான் என்னுடைய மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தேவை, திராவிட மாடல் தேவை அப்படின்றதுக்காண்டி மட்டுமே மீனவ சமூகம் அப்படி இருந்தால் மட்டுமே அடுத்தடுத்து வரும். ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு வலைத்தளத்துல வந்துட்டு சிறு சிறு அமைப்புகளா இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா என்னுடைய சகோதரர்கள் தான். ஆனா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு 5 வருஷம் அஜெண்டா, ஆளுநர் மாளிகையில ஒரு என்ன ஃபங்க்ஷன் போனாலும் அவங்க போயிருவாங்க. ஒரு பிஜேபியோட கைக்கூலியா இருந்து இந்த மக்களுக்காக நடக்கிற எந்த ஒரு திட்டங்கள் வந்தாலும் அந்த குறை சொல்றதுலே ஒரு பெரிய கூற்றுகளா எடுத்துட்டு இப்ப கூட வந்தவுடனே என்னுடைய அருமை சகோதரர் பத்திரிகையில அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க. வந்த உடனே கேட்டாங்க, உணர்ச்சி பொங்க கேட்டாங்க. கண்டிப்பா வரவேற்கிறேன். எடுத்தோன்னு கேட்டாங்க, மீனவர் ஒருத்தருக்கு கூட வந்துட்டு திமுக சீட்டு கொடுக்கல எடுத்தோன்னு கேட்டாங்க. அதே மீனவரை தான் சென்னை மாகாணத்துடைய மேயராக்கி அழகு பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். சுகாதாரத்துறைக்கு ஒரு மீனவர் இருக்காரு. அதையும் தான் இன்னொன்னு சொல்றேன், அமைச்சர் மெய்யநாதன் ஐயா இருக்காங்க.
எங்க மீனவர்கள் தான் சேருவாங்க. அதே போல வந்துட்டு இன்னைக்கு கட்சிகள் தான் மீனவருக்கு கொடுத்துருக்கு. மீனவர் அமைப்புகள் யாருக்குமே யாரும் சீட்டு கொடுக்கல. ஆனால் வந்துட்டு KKSSR முத்திரையர் சங்கம் அவரை கூப்பிட்டு திமுக ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் நாங்க வரவேற்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கத்தான் செய்யறாங்க. ஆமா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐயா யாரையா அந்த சார்னு கேட்டாங்க. இன்னும் அதுக்கு தீர்வே காணுது. புரியலையா? கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம அந்த வழக்கு நீதிமன்றம் போய் நீதிமன்றத்துல குற்றம் சாட்டப்படுற தண்டனையை கொடுத்து அது முடிஞ்சு போச்சு. புரியல. இருந்தா தானே சார் கண்டுபிடிக்க முடியும். இல்லாததை எப்படி கண்டுபிடிக்கணும்? எங்க சார் கண்டுபிடிக்க முடியும்? சார் நீங்க பத்திரிகையாளர் நீதிமன்றத்தை சமைச்சிருக்கலாமே சார். சார் நீங்க பத்திரிகையாளர் சார் கண்டிப்பா சார் உங்களுக்கு அதான் சார் நீங்க பத்திரிகையாளர் கண்டிப்பா சார் நீங்க பத்திரிகையாளர் இந்த சமூகத்தை கண்டிப்பா சார் என்ன பேச விடுங்க. இருங்க சார் நான் பேசுறேன். நீங்க பத்திரிகை அதான் நீங்க சார் இருங்க. நீங்க பத்திரிகையாளர் இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்ட ஒரு பத்திரிகையாளர் என்ன சார் ஐடியா இருக்குன்னு சொன்னது நீங்க தார்மீகமா போய் நீங்களே கொடுத்துருக்கோம்ல சார், சமர்ப்பிச்சிருக்கலாமே. இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு தானே கேள்விகள் கேட்குறீங்க, கேள்வி கணைகள் தொடுக்குறீங்க. அப்ப நீங்களே சமர்ப்பிச்சிருக்கலாமே சார். சார் அதே சூப்பர் சூப்பர் பிரதர். கண்டிப்பா பிரதர். இதான் நான் சொன்னேன் நீதிமன்றம் இருக்குன்னு சொன்னேன் பிரதர். இதேதான் நானும் சொன்னேன். ஆனா நான் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கல்ல. புரியல. எங்க ஆட்சியில வந்துட்டு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிற அரசியல் நிலைப்பாட்டுல இன்றைக்கு எலெக்ஷனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபரை சிறையில் அடைச்சு உரிய தண்டனை வாங்கி கொடுத்து நீதிமன்றம் வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டது சார். சார் நான் தரவுகள் படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பொய்யான பிரச்சாரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க 2021 இருந்து இன்னைக்கு வரை பாத்தீங்க அப்படின்னா 10,000 பள்ளிகளை மூட்டை கிடையவே கிடையாது. தரவுகள் அடிப்படையில் தரவுகள் என்ன இருக்குன்னு அனுப்புறேன். 46 ஸ்கூல்ல தான் சார் மூடி இருக்காங்க. 46 ஸ்கூல் தான். இவங்க 10,000 சொல்றதா மிதம் மிஞ்சின கட்டுக்கதை சார். மிதம் மிஞ்சின கட்டுக்கதை. ஓப்பனிங்கே ஆட்சிக்கு வந்த உடனே குடியேற்றணும் அந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த இதெல்லாம் வரும். அப்போ குடியேற்றத்துக்கு டாஸ்மாக் அதிக விலை வித்த அந்த இதுல இருக்கவங்களை கூப்பிட்டு குடியேற்ற வச்சாங்க. அதாவது தேசிய குடியேற்ற வச்சு பெரிய இஷ்யூ ஆச்சு. யாரு சார்? இந்த ஆட்சியில டாஸ்மாக் யார் சார்? உங்களுக்கு தெரியுமா? டாஸ்மாக் யார் அதிக விலை? டாஸ்மாக்ல காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல அதிக வருமானமா அவங்களை கூப்பிட்டு அவார்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அதாவது தெரியுமா சார்? நம்மளுக்கு அது பெரிய விஷயமா இருந்தது. அது எனக்கு தெரியல. அப்படி ஊக்குவிக்கிற திமுக ஏன் இத டாஸ்மாக் வந்து மூட மாட்டாங்க? கண்டிப்பா ஒரு அவார்டு கொடுக்கணும் மட்டும். கண்டிப்பா. அதாவது வந்துட்டு சார் மதுவில்லா தமிழகம் அமைன்றது எங்களுடைய ஆசை தான் சார். படிப்படியா அதை நிவர்த்தி பண்ணி கோரிக்கை வைக்கிறோம் சார். கோரிக்கை கண்டிப்பா வச்சிருக்கோம். அது கண்டிப்பா நிறைவேற்றணும். படிப்படியா மதுவை குறைக்கணும் சார். நிறைய புழக்கத்துல இருக்குது. நிறைய சார் அப்படி எடுத்தோம் அப்படின்னு இளைஞர்கள் வராங்க. எங்க போலீஸ வச்சு அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன். காவல்துறைக்கு நல்ல ஒரு பேர் இருந்தது. ஆனா இப்ப இருக்கா? இருக்கு சார். மக்கள் மத்தியில காவல்துறை நண்பன் சொல்லிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி சார் இருங்க சார் பொள்ளாச்சி இஷ்யூ வரும்போது ஒரு வருஷம் வாய மூடி மௌனம் காத்தது யாரு சார்? பொள்ளாச்சி இஷ்யூ வரும்போது வாய மூடி மௌனம் காத்தது யாரு? அதை சொல்லுங்க. பொள்ளாச்சி இஷ்யூ வரும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு சிறிய தவறு நடந்தாலும் மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்தா நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்கள் வெளியிடப்படாது, காக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே தைரியம் வந்து புகார் கொடுக்குறாங்க. அதுதான் சார் இந்த ஆட்சியோட வெற்றியே. தைரியம் வந்து புகார் கொடுக்குறாங்க. நேற்று கூட தாம்பரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடையில இருக்க ஒரு கடை நடத்துறவங்க வியாபாரி, அந்த கடையில இருக்கவங்க தாவேகாவுக்கு ஓட்டு கேட்டு போனவங்கள திமுகவை சார்ந்த அந்த பகுதியில் இருக்க இளைஞரணி செயலாளர்கள் சேர்ந்து அந்த கடையை உடைச்சி அந்த பெண்களை வந்து புடவைலாம் கிழிச்சு மானபந்தம் பண்ணிருக்காங்க. நான் நியூஸ் பார்க்கல. அப்ப நீங்க உங்க ஆட்சியில பண்ணா நல்லதா இருந்தா புரியல. தவறு யார் திமுக இளைஞரணி மதன்குமார்னே சொல்லிட்டாங்க. தவறு யார் செஞ்சாலும் தண்டிக்கப்படுறது. அவர் இந்நேரம் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமைக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவரை கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க சார். அதான் பண்ணிட்டு இருக்காங்க. மீனவர் பசங்களுக்கு வந்து சரியான கல்வி கிடைக்குதா? அவங்க கல்வி படிச்சாலும் சரியான வேலைகள் கிடைக்குதா? ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நல்லதா படிச்சா கூட அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் வேலைக்கு போறாங்க. சரிங்களா? பெரிய இடத்துல அவங்க வேலைக்கு சேர முடிய மாட்டாங்க. அது ஏன் நீங்களாம் நிறைய பேர் பேசுறீங்க மீனவருக்காக நம்ம உயிரை கொடுப்போம் அது இது ஏன் பேசவே மாட்டீங்க யாரும்? சார் மீனவருக்கான கல்வி தொகுப்புகள் எல்லாமே கொடுக்கதான் சார் செஞ்சிருக்காங்க. மீனவருக்கான திட்டங்கள் எல்லாமே பண்ணிட்டு திராவிட படிச்சு முடிச்சு அவங்க வேலைக்கு போற விஷயம் வேற. கண்டிப்பா அவங்க வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் மூலியமா தான் அவங்க வேலை நிறைய கிடைக்கிறதே தவிர படிப்பு மூலியமா வேலை கிடைக்கிறது கம்மியா இருக்கு.
அது ஏன் நீங்க முன்னெடுத்து போக மாட்டீங்க? இல்ல கண்டிப்பா அது எல்லாமே நடந்துகிட்டு தான் சார் இருக்கு. பக்காவா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட். அது எல்லாமே நான் அந்த தரவுகள் எல்லாமே வச்சிருக்கேன். நான் தரவுகளை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு தரவுகள்ன்றீங்க. 2-3 பேராவது சொல்லுங்க. புரியல. 2-3 பேராவது இப்ப படிச்சு நல்ல வேலைக்கு போறவங்க யாராவது சொல்லுங்க. எங்க சமூகத்துல நிறைய பேர் போறாங்க சார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு கவர்மெண்ட்ல. சரிங்களா? என்னதான் படிச்சாலும் மீனவர்களை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயமா தான் பாக்குறாங்க. சரி. அது நீங்க ஏன் பேசவே மாட்டீங்க யாருமே? எங்களுக்கான மீனவருக்கு மட்டும் குரல் கொடுக்குறோம், மீனவர்களுக்காக தான் நாங்க வாழ்றோம்னு சொல்றீங்க. ஆமா. ஏன் பண்ணவே மாட்டீங்க? பேசவே மாட்டீங்களே சார். அதாவது பாத்தீங்கன்னா இளம்பெண் இளைஞருக்கு சிறப்பு திறன் பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டிருக்கு. ஆண்டுக்கு 25,000 இளைஞருக்கு இந்த பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு கிராமங்கள் மீனவர் கிராமங்கள் போனீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு இடத்துல கிராமங்கள்லயும் வந்து பயிற்சி கூடங்கள் வச்சிருக்காங்க. அந்த பயிற்சியில பயின்று வந்த பிள்ளைங்கள் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த போட்டோவோட என் பிள்ளைகள் போடும் பொழுது கிடைக்கிற கிராமங்கள் வந்து போடும் பொழுது அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சார். வேலை வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்புகள் அத்தனையுமே வந்துட்டு தட்டுப்பாடா சார் இருக்கு. புரியல. சார் மீனவர்களுக்கான கண்டிப்பா மீனவர்களுக்கான இடஒதுக்கீடுகள் அத்தனையுமே கொடுக்கணும்னு பேசியிருக்கோம் சார். அதே போல வந்து மீனவர்களை கடல் பழங்குடியில சேருங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம் சார். இது அத்தனையுமே நம்ம கோரிக்கையா கொடுக்கதான் செஞ்சிருக்கோம். அத்தனையுமே வந்துட்டு அடுத்து இதுவரை வந்துட்டு கண்டிப்பா சார் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஒரு பட்டியல் சமூகம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த எம்பிசி இடஒதுக்கீடு எல்லாமே இருக்கு. நீ மீனவர் சமூகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜாதிகள் அனைத்துமே மீனவர்களா மட்டும்தான் இருக்கும். ஜாதி மதங்கள்லாம் கடந்து இப்ப முஸ்லீம் மீன் பிடிக்கிறாங்க மீனவர் தான், இந்து மீன் பிடிக்கிறாங்க மீனவர் தான், கிறிஸ்தவ மீன் பிடிக்கிறோம் மீனவர் தான். சரிதானே? எல்லாருமே மீனவரா இருக்கிறோம். இன்னைக்கு எம்பிசில உள்ளவங்க மீன் பிடிக்கிறாங்க, பிசில உள்ளவங்க மீன் பிடிக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு அந்த உட்கட்டமைப்பு அமைப்புல போயிறாங்க. எம்பிசியோட இடஒதுக்கீடு பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுல எங்களுக்கான தரவுகள்ல நிறைய பேர் சிறுபான்மை மக்கள் அங்க இருக்கிறதுனால எங்களோட நிறைய பேர் உள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி போன ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா ஐயா எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஆட்சி முடியும் தருவாயில எலெக்ஷன் அறிவிக்கிற முடிகிற தருவாயில பாத்தீங்க அப்படின்னா 10.5% இடஒதுக்கீடு. அதுவும் என்னுடைய எனக்கு உற்ற சமூகம் தான் வன்னியர் சமூகம். 10.5% இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எம்பிசில உள்ளொதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அஜெண்டா எங்க கையெழுத்தாகுது? தலைமை செயலகத்துல கையெழுத்தாகுது சார். தைலாபுரத்துல கையெழுத்தாகுது. கடைசி இடத்துல கொண்டு வந்தாங்க. இல்ல நான் நீங்க சொன்னீங்கல்ல, அதனால மீனவர்களுக்கான ஒதுக்கீடு அப்படின்னா மீனவர்கள் அத்தனை பேரையுமே கடல் பழங்குடின்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு பட்டியலில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படும். அதை தனியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கோம் சார். தீய சக்தி தூய சக்தி அவர் எதுல தூய சக்தின்னு சொல்லுங்க சார். நான் பேசுறேன் புரியல. எந்த மக்கள் சார் சொன்னாங்க? நாங்க பாக்குறோம் சார். என்னன்னா வந்து ரீல்ஸ் போடுறாங்க, வாக்கு இல்லாத சின்ன பசங்கள்ட்ட சொல்லிட்டு பேச வைக்கிறாங்க, அது பண்றாங்க. அது கிடையாது சார். 10 வருஷம் கழிச்சு சார் அப்ப அவன் வளர்ந்து வரும் பொழுது அவனுடைய அனுபவங்கள் வரும் பொழுது திராவிட மாடல் ஆட்சியுடைய அத்தனை விஷயங்களை அவன் அனுபவிக்கும் பொழுது அவன் எல்லா திட்டங்களையும் அவன் வந்து பலன் பெறும் பொழுது அவன் மாறிடுவான் சார். ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவான். அதாவது வந்துட்டு நீங்க விஜய் சாரை வந்துட்டு விமர்சனம் பண்ணணும்னு கேக்குறீங்க. விஜய் சாரை விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. விஜய் சார் என்ன அவர் வந்திருக்காரு, அவர் வந்துட்டு இன்னும் மக்களை வந்து சரியா சென்றடைஞ்சு பிரச்சாரங்கள் பண்ணல. போறாரு, பேசுறாரு, ஒரு ஸ்டேஜ்ல பேசுறாரு, இன்னொன்னு பேசுறாரு, வழிகள் தாங்கி வந்திருக்குன்னு பேசுறாரு. எங்க அண்ணன் விஜய் அவர்கள் வந்து நானும் சினிமா துறையில உள்ளவன் தான். எங்க அண்ணன் விஜய் என்ன வழியை தாண்டி வந்தார், வழியை தாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லவே இல்லை. இதுவரை சொல்லவே இல்லை. பாத்துக்கிறீங்க, அதை முதல்ல சொல்லணும். மறுபடியும் வெளியே சொல்றீங்க வழியை தாண்டி வந்தா என்ன வழின்னு சொல்லுங்க. புரியல சார். கேள்வி வேற, நீங்க என்ன கேட்கறது வேற. எல்லா இடத்துலயும் வந்து மக்களுக்காக வழிகளை தாங்கி வழிகளை தாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்றாரு. என்ன வழிகளை தாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்றத எங்க அண்ணன் எங்களுக்கு விளக்கணும். அதே போல வந்துட்டு அண்ணன் விஜய் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் அத்தனை பேர்ட்டு மிகப்பெரிய ஆதரவுகள் இருக்கிறது மறுக்க முடியாது. ஆனாலும் வந்துட்டு என் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள், சிந்திச்சு வாக்களிக்கிற மக்கள், என் மக்கள் சிந்திக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு ஒரு திருவொற்றியூர்ல போய் திருவொற்றியூரோட பிரச்சனையே பேசணும்.
அங்க உள்ள விஷயங்களை பேசணும், அங்க உள்ள வேட்பாளர் அறிமுகப்படுத்தணும். இவர் தான் என்னுடைய வேட்பாளர், நான் வந்த இந்த வேட்பாளர் தான் செய்வாரு, நான் வந்த இந்த திட்டங்கள் செய்வேன்னு சொல்லணும். அப்படி ஒரு விஷயங்களா கொண்டு போகணும் சார். அதை விட்டுட்டு நான் வந்துட்டு எங்கேயும் வந்து எதையும் பேச மாட்டேன், ஒரு இடத்துல பேசுவேன் தான் எல்லா இடத்துலயும் நான் பேசுவேன் அப்படின்றது வந்துட்டு எந்த மாதிரியான நிலைப்பாடு, எந்த மாதிரி அரசியல் தெரியல. புரியல. யார் சார் மறந்தா? நம்ம முதலமைச்சர் சார். இல்ல மறக்கல. இல்ல 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 சார், சார் 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 நம்ம கம்பராமாயணம் சேர்க்கலாரே நம்ம விட்டுருவோம் சார். சார் இல்ல சார், சார் சார் இல்ல சார், சார் சார் இருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். எங்க அதாவது வந்து திராவிட முன்னேற்ற கூட நம்முடைய முதல்வர் என்ன பண்றாருன்னா, ஒரே மேடையில கூட்டணி கட்சி வேட்பாளர் நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு, எல்லாரும் நிக்கிறாங்க. கூட்டணி வேட்பாளர்கிட்ட என்னமா சின்னன்னு கேட்கறதுல தவறு இல்லையே சார். அதை இவ்வளவு பெருசா திரிக்க, அதாவது சரி சரி, அது உடம்புல ரத்தத்துல அவங்களுக்கு ஊர்னது. கண்டிப்பா சார் இல்ல இல்ல அதான் சொல்றேன். இல்ல இல்ல அப்படி இல்ல சார், வேட்பாளர் வாயால சொல்லட்டும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்கலாம், வேட்பாளர் வாயால சொல்லட்டும்னு எதிர்பார்த்திருக்கலாம். இல்லைன்னா சார் தவறு இருக்கு. சரி அது நீங்க சொல்றீங்க சார், இதை நீங்க ரோட்ல போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க சார். சார் சார் நீங்க சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க சார். அதாவது முதல்வருக்கு அவர் சின்னம் தெரியல சார். இது வந்து நீங்க சொல்ல, ஆனா வந்துட்டு கம்பராமாயணத்துல சேக்கிலாரே மறந்துட்டீங்களா சார் நீங்க? என்ன சார் பேசணும், அதாவது வந்துட்டு விதாந்தாவாதம் பேசுறதுக்கு பேசலாம் சார். புரியல. உங்க கட்சி சார்பா ஆதரவு என்ன கொடுக்க போறீங்க? என்ன மாதிரி? கண்டிப்பா கண்டிப்பா தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், எல்லா மாவட்டங்களையும் பிரச்சாரத்துக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கு சார். கடைசி ஒரு 4 நாள் பிரச்சாரம் போறோம் சார். இல்ல கேண்டிடேட் கூட போறோம், கேண்டிடேட் கூட போறோம், தனியாகவும் பண்ணுவோம் சார். புரியல. யார் சார் சொல்றா சார்? நீங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் போட்டுறீங்க சார், நீங்க என்ன சொல்லுவீங்க? யார் உங்களுக்கு பெரிய ஆளோ அவங்கள தான் உங்களுக்கு டார்கெட்டா பண்ணுவீங்க. ஒரு ஜெயிக்கிறவங்கள்ட்ட போய் நின்னாதான் நம்ம மக்கள் மத்தியில வெளியில தெரியும்னு தெரியும். ஒரு ஜெயிக்கிற அணி கூட நின்னாதான் நம்ம யாருன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ அதனால வந்துட்டு அவர் வந்து டிஎம்கே சொல்லல. அவருக்கு ஆசையா இருக்கலாம், திமுக கூட வந்துட்டு நான் வந்து போட்டி போடணும், திமுக எனக்கு எதிரியா இருக்குன்றது அண்ணன் விஜய் அவர் கூட ஆசையா இருக்கலாம். அது ஆசையா இருக்கலாம், அது மக்கள் தீர்மானிப்பாங்க. அது வந்து மக்கள் தானே சார் தீர்மானிக்க முடியும், மக்கள் தீர்ப்பாங்க. அதே போல ஊடகத்துறை நண்பர்கள் மூலியமா திரும்பவும் சொல்றேன், என் சகோதரர் அருமை சகோதரர் பத்திரிகையாளர் கேட்ட போதுதான் வந்த உடனே உணர்ச்சி கேட்டாரு, மீனவர்களுக்கு திமுக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னு சொன்னாரு. அது அத்தனையுமே வந்துட்டு ஊடகங்கள் மூலியமாக ஒரு 5 ஆண்டுகள் மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கமும், ஒரு 3 ஆண்டுகள் அனைத்து அண்ணா திராவிட அரசாங்கமும் என்னுடைய மீனவர் சமூகத்தில் உள்ள பகுதிகளில் ஒரு சில பேரை எடுத்து வச்சு ஒரு திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிராக ஒரு விஷம பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அதோட நீட்சி தான் இது. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு தெளிவு பண்ணியிருக்கேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மீனவர்களுக்கான பங்குகள் கொடுத்துருக்காங்க, மீனவர்களுக்கான உச்ச மரியாதை கொடுத்துருக்காங்க, ஒரு சுகாதாரத்துறைக்கு ஒரு மீனவரை வச்சிருக்காங்க. அதே மீனவர் தான் சென்னை மாநகராட்சிக்கு வச்சிருந்தாங்க. அதே போல வந்துட்டு ஐயா பெர்னாண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா ஜெனிபர் சந்திரன், இப்படி நிறைய பேர்களுக்கு மீனவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதை நாங்கள் இன்றைக்குமே மறக்க மாட்டோம். அதே போல வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு 48 துறைமுகங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளவு நிறைய திட்டங்கள் இருக்கு, அவ்வளோத்தையும் எங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்துருக்காங்க. முழு பூசைக்கா சோத்துல மறைச்சின மாதிரி ஒரு சில பேரோட விஷம பிரச்சாரம் இது. அந்த பிரச்சாரம் பண்ற அத்தனை பேரையுமே நான் இந்த பத்திரிகை மூலியமா வந்துட்டு பத்திரிகை சந்தி மூலமா கண்டிக்கிறேன். ஒருத்தவங்க பண்ண விஷயத்த முழு சோத்துல பூசணிக்காய் மறைச்ச மாதிரி இல்லைன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. திராவிட முன்னேற்ற கழகம் மீனவர்களுக்கான அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதற்கு எடுத்துக்காட்டு தான் ஐயா மா சுப்பிரமணியம், ஐயா மெய்யநாதன், அதே போல வந்துட்டு முத்தரையர் சமூகத்தில இருந்து ஐயா அண்ணன் KKSSRக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு என் மீனவ மக்களே வந்துட்டு நீங்க எந்தெந்த பகுதியிலும் போயிட்டு நம்ம மீனவருக்கு திமுக புறக்கணிக்கு ஒரு MLA கூட சீட்டு கொடுத்து என்ன பொய் சொன்னாலும் என் மக்கள், அறிவு சார்ந்த மக்கள், படிச்ச மக்கள் அத்தனையுமே தெளிவு பெறுவாங்க. அதனால என் மக்களுக்கும் தாழ்மையை கேட்டுக்கிறேன். நம்மளுக்காண்டி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம்மளுடைய கோரிக்கைகள் அத்தனையுமே கேட்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்றது நம்மளோட நிலைப்பாடை நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்னும் பத்திரிகை மூலியமா சொல்றேன், இன்னைக்கு மீனவர் சொசைட்டி, மகளிர் சொசைட்டி ஆரம்பிச்சது 2006 to 2011 வரை இருந்த கலைஞரை ஆட்சியில வந்துட்டு மகளிருக்கு சொசைட்டி கொண்டு வந்தாங்க. அந்த சொசைட்டி இன்னைக்கு ஒரு நல்லா போயிட்டு இருக்கு. அதே போல மானிய மன்னனை கொண்டு வந்து ஐயா கலைஞரோட ஆட்சியில தான்.
அதே போல வந்து மீனவர்களுக்கு வீடு கட்டு திட்டம் கொண்டு வந்தது, சிங்காரம் வீடு கட்டு திட்டம் கொண்டு வந்தது ஐயா கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் ஆட்சியில நம்மளுக்கு எண்ணற்ற இதை கொண்டு வந்தாரு. அவர் வழித்தோன்றல் திராவிட மாடல் நாயகன் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டு நம்மளுக்கான திட்டங்கள் அத்தனையுமே செயல்படுத்திட்டு இருக்காங்க. வரும் ஆட்சி மீண்டும் ஆட்சி அமைப்பாங்க. நம்முடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றப்படும். மீண்டும் சொல்றேன், என் மக்களை வைத்து விசவ பிரச்சாரம் யாரும் பண்ண வேண்டாம். எங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அது இன்னும் வரும் காலங்கள் நல்லா போகணும். அதே போல வந்துட்டு இலங்கை கடற்படையால் தாக்கப்படுகிற மீனவர் தாக்கப்படும் பொழுது எங்களுக்கு வந்து நிறைய வேதனைகள் வழிகள் இருக்கு. இனிமேலாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அத்தனை எம்பிக்களும் நாடாளுமன்றத்தை வந்து முற்றுகையிட்டு நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சு செயல்படாம கூட வச்சு அந்த வேலைகளை செய்யணுன்றதை தாழ்மையை கேட்டுக்கிறோம். எப்படி வந்துட்டு பல்கலைக்கழக வேந்தர்கள் விஷயங்கள் எப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஆளுநருக்கு எதிரான வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஜெயிச்சு வந்தீங்களோ அதே போல சர்வதேச நீதிமன்றத்துல இலங்கை மேல வழக்கு தொடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதெல்லாம் செஞ்சாதான் எங்க மக்களுக்கான வாழ்வாதாரம் வாழ்வில் நிலைக்கும். இதை வந்துட்டு இந்த எலெக்ஷன் டைம்ல முதல்வரையாக தாழ்மையான வேண்டுகோளா வச்சுக்கிறோம். அதையும் தாண்டி வந்துட்டு எங்களை வந்து கடல் பல பழங்குடியினர் பட்டியலில் எங்க மீனவர்களை சேர்க்கணும் அப்படின்றது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதையும் வந்துட்டு கொஞ்சம் செய்யும் எடுத்து கொண்டு வாங்க. இதை வந்துட்டு கடல் படையினர் சேர்க்கறதுல மொத்த மீனவ சமூகத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் கருத்து ஒற்றுமைகள் இல்லாம இருக்கு. இது ஒரு அரசாங்கம் எடுத்த உடனே செஞ்சிட முடியாது. அதற்கான முதல் கட்ட ஆய்வு பணிகளை தொடங்கி அதுக்கான வேலைகளை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து 1076 கிலோமீட்டர் தமிழக கடற்கரை பறந்து விரிஞ்சிருக்கு. இங்க வந்துட்டு நிறைய இடங்கள்ல தூண்டில் விளைவு இல்லாம இருக்கு. இப்ப கூட வந்துட்டு சில இடங்கள்ல போராடி தான் பெற வேண்டியிருக்கு. அந்த எல்லா இடங்களுக்கும் எங்களுடைய கடற்கரையும் எங்களுடைய சன்னதிகள் காக்கப்படுறதுக்கு அது எல்லாத்தையும் முதல் வழியா செஞ்சு கொடுக்கணும். ஏற்கனவே மீனவர்களுக்கு பட்டாக்கள் கொடுத்துருக்காங்க. எங்க நிலங்களுக்கு விடுபட்ட மீனவர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் பட்டாக்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்றதையும் மிக தாழ்மையை கேட்டுக்கிறோம். அதே போல வந்துட்டு மீனவர் சமூகம் வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா இடத்துலயும் எல்லா விஷயத்திலும் பொது வெளிகள்ல வந்துட்டு நிறைய வேலைகள் போறாங்க, எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. அதே போல வந்துட்டு கடற்கரையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தொடங்குற தொழிற்சாலைகள் வளர்ச்சியின் திட்டமா தொடங்க தொழிற்சாலைகள் அத்தனைக்குமே வந்துட்டு உள்ளூர் மீனவர்களுக்கு வேலை வாய்ப்புல முதல் பங்களிப்பு முதல் உரிமை கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். அதே மாதிரி தூத்துக்குடியில வந்து கப்பல் கட்டும் தளம் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. இப்ப அதை வந்து கொண்டு வந்தா வரவேற்கிறோம். ஏன்னா கப்பல் கட்டும் தளம் வரும்பொழுது தூத்துக்குடி சுற்றி இருக்கிற மீனவ சமூகத்தை சார்ந்த நிறைய பேருக்கு அதுல வேலை கிடைக்கும். அதுலயும் எங்களுக்கான முக்கியத்துவம் வேணும். அதே போல வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு கடல்ல காற்றாடி போடும் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க. அதை நாங்க வன்மையை கண்டிக்கிறோம். அந்த திட்டம் வர்றதுக்கு எந்த காலத்தையும் விட மாட்டோம். தமிழக முதல்வர்கள் தாழ்மையை அந்த கருத்தை கேட்டுக்கிறோம். எங்கள் வாழ்விடங்கள் பாதுகாக்கப்படணும், எங்க வாழ்க்கை மேம்படணும். அதற்காக வந்துட்டு கடல்ல காற்றாடி போடும் திட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிக்கணும். அந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாது. அந்த திட்டத்திற்கான உங்களுடைய முழுமையான எதிர்ப்பு தெரிவிங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு இப்ப நிப்பாட்டி வச்சிருக்காங்க கன்னியாகுமரி ஐஏஆர்எல் திட்டம். இப்படி நிறைய திட்டங்கள் என் கடற்கரை சமூகத்தை வந்துட்டு கழுத்து நெரிக்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து எங்களை நாங்க காத்து நிக்கணும், கார்பரேட்டுக்கு வந்து எங்களுடைய கடற்கரை பெயரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம் எங்களுக்கு வந்து மேலோங்கி இருக்கு, எங்க மனசுல மேலோங்கி இருக்கு. அதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு கார்பரேட்னாலே வந்துட்டு அது வந்து பிஜேபி அப்படின்றது ஆயிப்போச்சு. அந்த கார்பரேட்டோடைய துணையோட டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்க வந்துச்சு அப்படின்னா எங்களுடைய வாழ்விடங்கள் வாழ்வாதாரங்கள் மொத்தமா சிதைக்கப்பட்டு நாங்கள் வந்துட்டு வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டிய இடத்துக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அப்படின்ற ஒரு ஐயப்பாடும் எங்களுக்கு நிறைய இருக்கு. அதனாலதான் நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க வந்துட்டு ஆதரிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சுன்னா எங்க மீனவர்கள் பாதுகாக்கப்படுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்கு. என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த அத்தனை பத்திரிகையாளர் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க.